இந்த பையன் ஃபுட் டெலிவரி பண்ண போன இடத்துல இந்த பொண்ணை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சைன் லாங்குவேஜ்ல பேசுறத பார்த்து அவளால பேச முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறான். அந்த பொண்ணு அங்க இருந்து போனதுமே அவன் ஃப்ரெண்டு கிட்ட அந்த பொண்ணை பத்தி அவன் விசாரிக்கிறான். அந்த பொண்ணு அதுக்கு அவன் என் அக்காதான்னு சொல்றா. உடனே இவன் அவளோட போன் நம்பர் கிடைக்குமான்னு கேக்குறான். அதுக்கு அவன் அவகிட்டே போய் நீ கேட்டுக்கோன்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. 2 நாள் கழிச்சு மறுபடியும் ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக போறான். அப்ப வழியில அவளோட பைக் ரிப்பேர் ஆகி அவ ரோட்ல நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்த இவன் அந்த பொண்ணு கிட்ட போய் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேக்குறான். அவளும் சரின்னு சொல்றா. இவன் அந்த பைக்கை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்றான். ஆனா அவன் அவசரமா போக வேண்டியது இருக்கேன்னு சொல்றா. அதுக்கு அவன் நீ ஏன் பைக் எடுத்துட்டு போ, நான் உன் பைக்கை ரெடி பண்ணிட்டு சொல்றேன்னு அவகிட்ட போன் நம்பரையும் வாங்கிடுறான். அவளும் அவசரத்துக்கு அவளோட பைக் எடுத்துட்டு போயிடுறா. அன்னைக்கு நைட்டே இவன் நிறைய மெசேஜ் அனுப்புறான். ஆனா அந்த பொண்ணு எதுக்குமே ரிப்ளையே பண்ணல. அடுத்த நாள் காலையில தான் அந்த பொண்ணுக்கே ஞாபகம் வருது. அவ போன் எடுத்து அவனுக்கு சாரி சொல்லி ரிப்ளை பண்றா. பைக் ரெடி ஆயிடுச்சுன்னா அதை மாத்திக்கலான்னு ஒரு இடத்துக்கு அவனை வர சொல்றா. இவன் அவளோட பைக்கை நல்லா பளபளன்னு தொடச்சு கொண்டு போய் கொடுக்கறான். அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆகி அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த பைக் ரிப்பேர் ஆனதுக்கு காசையும் கொடுக்கறான். அவன் இதுதான் சான்ஸ்னு அந்த பொண்ணு கிட்ட காஃபி குடிக்கலாமான்னு கேக்குறான். அவளும் அதுக்கு சம்மதம் சொல்றா. 2 பேரும் போய் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே ஆயிடுறாங்க. அவன் கிட்ட இந்த ஒரு மெசேஜ் வந்தா கூட இந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. இவன் தானா பேசி சிரிச்சிட்டு இருக்க பார்த்து அந்த பையனோட அம்மா இவன் யாரையோ லவ் பண்றான்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கம் போல ஒரு நாள் இவங்க மீட் பண்றாங்க. அப்ப அந்த பொண்ணு திரும்பி இருக்க நேரமா பார்த்து இவன் மனசுல இருக்க காதல அப்படியே வெளிப்படையா சொல்றான். அவ திரும்ப அடுத்த செகண்டே இவன் சைலண்ட் ஆயிடுறான். எங்க அப்பா அம்மாவை மீட் பண்ண வரியான்னு சொல்லி அவன் கேக்குறான். அவளும் அதுக்கு சரின்னு சொல்றா. அடுத்த நாள் காலையில இவள அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த பொண்ணை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிடுது. இந்த பொண்ணுக்கு காது கேட்காதுன்னு இவன் முன்னாடியே சொல்லி வச்சிருப்பான். அதனால அவங்க 2 பேருமே பேப்பர்ல எழுதி வச்சு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா திடீர்னு உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. இவ பேசுறத கேட்டதுமே இவங்க 3 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணோட தங்கச்சிக்கு தான் காது கேட்காது. அதனாலதான் அவ சைன் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருந்திருப்பா. அந்த இடத்துல இவளுக்கு தான் காது கேட்காதுன்னு இவன் தப்பா நினைச்சுக்கிறான். அவனுக்கு காது கேட்காதுன்னு இவ தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கா. சோ இப்ப இவளுக்கு காது கேட்கும் தெரிஞ்சதுமே அன்னைக்கு நான் பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டியான்னு கேக்குறான். அவளும் ஆமான்னு சொல்றா. அப்ப அதுக்கு என்ன பதில் அவன் கேக்குறான். அதுக்காக உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சைன் லாங்குவேஜ்ல பதில் சொல்றா.